பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் குட்டி ஸ்டோரி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட ஒரு குட்டி ஸ்டோரி கேட்க போகிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் டீச்சர் இருந்தாங்களாம். அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, பசங்களுக்குள்ளே நிறைய வேற்றுமை இருக்குது, நிறைய தகுதி பார்க்குறாங்க என்பதை உணர்ந்து பசங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அவங்க கையோடு கொண்டு வந்த ஒரு கோல்டு காயினை கொண்டு வந்து, இந்த கோல்டு காயின் யாருக்கெல்லாம் வேணும் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே கிளாஸில் இருந்த எல்லா பசங்களுமே கையை தூக்குனாங்களாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த கோல்டு காயினை தூக்கி கீழே போட்டாங்களாம். கீழே போட்டு இப்போ இந்த கோல்டு காயின் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். கிளாஸில் மீண்டுமாக எல்லாருமே கையை தூக்குனாங்களாம். நெக்ஸ்ட்டு ஒரு சுத்தியில் எடுத்து அந்த கோல்டு காயினில் அடித்து அதை மண்ணிலலாம் போட்டு பெரட்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு இப்போ யாருக்கு இந்த கோல்டு காயின் வேணும்னு கேட்டாங்களாம். மீண்டுமா கிளாஸில் இருக்க எல்லாரும் கையை தூக்கி எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்களாம், இந்த கோல்டு காயினை கீழே தூக்கி போட்டேன், சுத்தியலால் அடித்தேன், மண்ணில் புதைச்சி ஃபுல்லாக பெரட்டி எடுத்தேன், அப்பயும் வேணும்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களா, நீங்கள் என்ன தான் அந்த கோல்டை பண்ணாலும் அது கொண்டு போய் கடையில் கொடுத்தா கண்டிப்பாக அதற்கேற்ற மதிப்பு அதற்கு குறையாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே டீச்சர் சொன்னாங்களாம், அந்த கோல்டுக்கே இவ்வளோ மதிப்பு இருக்கு, நீங்கள் எல்லாரும் எவ்வளோ மதிப்பானவர்கள் ஏன் உங்களுக்கு தெரியல? ஆண்டவர் உங்களை படைக்கும் போது அநேக தாளுங்களோடையும் அநேக டேலண்ட்டோடையும் அநேக பேர் தகுதி உள்ளவர்களாக தான் படைச்சிருக்காங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் யாருமே தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொன்னாங்களாம். ஆமாங்க, வேதத்தில் கூட அழகாக சொல்லியிருக்கு. சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் சொல்லி ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்க பண்ணியிருக்காருங்களாங்க. ஆமாங்க. ஸோ நீங்கள் யாருமே எனக்கு இந்த தகுதி கிடையாது, எனக்கு இந்த டேலண்ட்டு கிடையாது, நான் வேஸ்ட்டு, நான் எதுக்குமே உருப்பட மாட்டேன், நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பிரமிக்கத்தக்கதாக படைச்சிருக்காங்க. நீங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்க தாளந்தை ஜெபித்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் நீங்கள் வளர வளர உங்களுக்குள்ளே இந்த தாளந்தை தானாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் முதல்ல உங்களை வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பெஸ்ட்டாக தான் படைச்சிருக்காருன்னு நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.